ஒரு காதல். அம்மா ஒரு நிமிஷம். அம்மன் கிட்ட ஒரு வேண்டுதல் இருக்கு, அதை முடிச்சிட்டு வந்த உடனே அப்புறமா பட்டாசு வெடிக்கலாம். ஓகே, நீ போயிட்டு வா. சூர்யா சார் ஒரு நிமிஷம் வாங்கல. இங்க வாங்க. சார் என்ன சார் இது? அவங்க பட்டாசு வெடிக்க நீங்க எதுக்கு அலோ பண்ணீங்க? கயல், நீ ஒன்னும் கவலைப்படாத. நான் முன்னவே அந்த பாம்பை ரிமூவ் பண்ணிட்டேன். முழு அலங்காரம் பண்ணணும் இல்லையா, அதனால பாதுகாப்பா வச்சிருக்க அம்மன் நகை அத்தனையும் இன்னைக்கே கொண்டு வந்து கோயில் பெட்டியில வச்சிடுறேன். என்ன சொல்றீங்க? அப்படியே நீங்களும் வந்து எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துருங்க. இல்ல பூசாரி, காலங்காலமா நீங்க தானே நகையெல்லாம் பராமரிக்கிறீங்க. உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க கொண்டு வந்து வைங்க, பாத்துக்கலாம். அப்படி இல்லைங்கய்யா, நகை சமாச்சாரம் எதையும் எச்சரிக்கையா பண்றது நல்லது இல்லையா? காலம் கெட்டு கிடக்குது, அதனால வைக்கும் போதே கணக்கு பார்த்துட்டா நல்லா இருக்கும். என்ன நான் சொல்றது? அட, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க பூசாரி. நாங்க இருக்கும்போது இங்க வேற யாரு என்ன பண்ணிட முடியும்? அது நீங்க சொன்ன மாதிரி நான் வந்து சரி பாக்குறேன். நீங்க போய் எடுத்து கோயில்ல வைங்க. சரிங்கய்யா, அப்ப நான் மும்மூர்த்திகளுக்கு வரேன். அப்புறம் போலாமா? போலாம். அப்படியே அந்த என்ன தர்மலிங்கம், என்ன சம்பூர்ணம், உங்களுக்கு சம்மதம் தானே? நம்ம ஊர் திருவிழா நடக்க போகுது. பூசாரி கோவில் நகைகளை பாதுகாப்பு பெட்டகத்திலிருந்து கோவில்ல கொண்டு வந்து வைக்க போறாரு. இது நமக்கு முக்கியமான நாள். கிரேட் தான், அவங்க போன கேம்ப்ல வாங்கினாங்களே. சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், மே ஐ ஜாயின் யூ? எஸ். சார் நான் தான் ஈவினிங் எல்லாரும் கரெக்டா அசம்பிள் ஆகணும்னு சொன்னேன்ல, ஏன் லேட்டு? சாரி சார். ஓகே, உங்க எல்லாரையும் ஏன் இங்க வர சொன்னேன்னு நான் விளக்க தேவையில்லை. ஏன்னா ஏற்கனவே அதை பத்தி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்தாச்சு. இஸ் இட் கிளியர்? எஸ் சார். நாம டியூட்டில எந்த அளவுக்கு விசிலண்டா இருக்கோம்னு தெரிஞ்சுக்க இது ஒரு நல்ல சான்ஸ். இதுல தான் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரோட தனித்தன்மை, பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், சிச்சுவேஷன் ஹேண்ட்லிங், இப்படி எல்லா திறமையையும் கூர்த்தீட்டி பார்க்குற ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. ஸோ எல்லாரும் தயாரா தானே இருக்கீங்க? யாருக்கும் எந்த சங்கடமும் இல்லையே? எஸ் சார், ஐ எம் ரெடி சார். இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்துட்டு இருந்தேன் சார். இந்த பண்ணை யாரு? ஊருக்குள்ள பெரிய மனுஷன் வேஷம் போட்டுக்கிட்டு இப்படி கோயில் நகைகளை கொள்ளையடிக்க வந்திருக்கானே. எப்படி இவனால இப்படி ரெட்டை வேஷம் போட முடியுது? ஆபீசர் சார், கையில் செஞ்சிருக்கிறது சாதாரண சேவை இல்ல, மிகப்பெரிய சேவை. எங்க குடும்பத்து பையனை காப்பாத்திருக்கா. எப்படின்னு பாக்குறீங்களா? இந்த துளசி எங்க வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இவ என்னுடைய சொந்தக்கார பொண்ணு தான். குடும்ப சூழ்நிலை சரியில்லாதால நம்ம வீட்டு வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்கா, அவ்வளவுதான். பொதுவா நாங்க வேலைக்காரங்களா பாக்குறது இல்ல. எங்க வீட்டுல எல்லாருக்கும் சம உரிமை உண்டு.
மற்றபடி துளசியும் எங்க குடும்பத்துல ஒருத்தி தான். இவ குழந்தை ராஜாவை கயல் காப்பாத்தி இருக்கா. அதனால எங்க குடும்ப சார்பா தனியா தூக்கியா குடி, இந்த வந்துட்டான். புடி தூக்கு தூக்கு. அவ்வளவுதான். வாங்கயா. ஆ, ஆ. சீக்கிரம் வாங்கயா. போயா வரோம். புவனா, சார். ஒரே இடத்துல நின்னுட்டு இருக்காதீங்க. முதல்ல பெட்ரோல் போயிட்டு வாங்க. போங்க. ஓகே சார். இந்த நிஷாவில் திட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. ஏய் அங்க பாருடி. பாருடி அந்த நிஷாவை. கொஞ்சம் கூட கவலையே இல்லாம எவ்வளவு ஸ்டைலா படுத்து டியூட்டி பார்த்துட்டு இருக்க பாத்தியா? இங்க நாமெல்லாம் கஷ்டப்பட்டு டியூட்டி பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இவ என்னடானா எவ்வளவு சொகுசா படுத்து தூங்கிட்டு இருக்கா பாத்தியா? முடிச்சு போட்டு கையில் தான் நகையை திருடிட்டு ஓடிட்டான்னு கதையை கட்டி விட்டுருவோம். ஜனங்களும் எப்படி நம்பிதானே ஆகணும். அப்போ நாம நகை பிரச்சனையில இருந்தும் தப்பிச்சுக்கலாம், கையல் கொலை விஷயத்திலையும் தப்பிச்சுக்கலாம். ஊர்க்காரங்க நகை காணாம போயிடுச்சுன்னு நம்பிடுவாங்க. நீ சொல்றதும் சரி. ஆனா கயல் பாடி அந்த பாலடைஞ்ச பங்களாக்குள்ள கிடக்குதே, அதை எப்படியும் போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்கல்ல. அப்புறம் எப்படி கயல் நகையை திருடிட்டு ஒன்னா நம்புவாங்க? சம்பூர்ணம், அந்த பாடி இருக்கிற இடம் என்னுடைய 2000 ஏக்கர் ஃபாரஸ்ட் ஏரியாவில் உள்ள பாழடைஞ்ச பங்களா. அது ஏன் கஸ்டடியில் மட்டும்தான் இருக்கு. எவனாலையும் உள்ள போக முடியாது. நான் என்ன பண்ண போறேன்? நம்ம போயிட்டு வந்த ஏரியாவாச்சே. லொகேஷன் இங்க தான் காட்டுதே. இங்க எங்க இருக்கும்? இந்த இடம் தான். ஆனா இங்க இருக்க சான்ஸே இல்லையே. ஒரு 5 நிமிஷம் இருமா, உடனே ரெடி பண்ணிடுறேன். சரிக்கா. சாப்பிடுமா. சாப்பிடுமா. என்ன எனக்கு மட்டும் கொண்டு வந்திருக்கீங்க? நீங்களும் சாப்பிடுங்க, சேர்ந்து சாப்பிடலாம். இல்லம்மா, நீங்க சாப்பிடுங்க, நாங்க அப்புறமா சாப்பிடுறோம். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம். எல்லாருக்கும் எடுத்து வைங்கக்கா. இல்ல கையிலம்மா, பழைய சோறு கிடக்கு, அது வேஸ்டா போயிடும். அதனால நீங்க முதல்ல சாப்பிடுங்க. அதனால என்னக்கா, பழைய சோறை எடுத்து வைங்க, ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம். போங்கக்கா. ம். இந்தாங்க. கொடுங்கக்கா. அத கொடுங்க. என்னம்மா பண்ற? என்னம்மா? என்னடி? என்னம்மா நீங்க போய் பழைய சோறு சாப்பிடுறீங்க? வேணாம்மா, உங்களுக்காக தான் சுடுசோறு வடிச்சு வச்சிருக்கேன், அத சாப்பிடுங்கம்மா. என்ன துளசி அக்கா,
நீங்க 2 பேரும் பழைய சோறு சாப்பிடும் போது நான் சாப்பிடக்கூடாதா என்ன?